அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி குபேரர். இன்றைக்கி வேலைக்கிழமை. குபேரர் கும்பிட வேண்டிய நாள், அதோட பௌர்ணமி. மூணுமே இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் மைத்ரேய முகூர்த்தமும் வருதுங்க. இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை யாருமே தவற விடாதீங்க. இந்த முகூர்த்தம் நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எவ்வளோ பணம் சேர்த்து வைக்கிறோமோ, அந்த பணம் நமக்கு பல மடங்கு பெருகி கத்தை கத்தையாக பணம் சேருங்க. அதுக்கு நமக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட 5 ரூபாய் இருந்தாலும் சரி, இல்லை 50 ரூபாய் இருந்தாலும் சரி, 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவை 5இல் வரா மாதிரி நீங்கள் பைசா எடுத்துக்கோங்க. இல்லை ரூபாய் நோட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன் 5 ரூபாய் அப்படின்னா, குபேரருக்கு உரிய ரூபாய் தான் 5 ரூபாய். இந்த 5 ரூபாயை தான் நம்ம ஒரு கவர்லனா போட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நான் ஒரு உண்டியல் வச்சுருக்கேன், குபேரர் உண்டியல், ரெட் கலரில். இந்த மாதிரி உண்டியலில் கூட நீங்கள் சேர்த்து வைங்க. இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா, வேலைக்கிழமை நீங்கள் இந்த குபேரர் உண்டியலில், அதாவது இந்த குபேரர் டைம் இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் பணம் சேர்த்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடன் தீரணுமா, இல்லை நிறைய பணம் பெருகி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தணுமா, தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் இதோ பாருங்கள், இந்த மாதிரி பிரிஞ்சி இலை, அதாவது இந்த மாதிரி கிழிஞ்சதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நல்ல சுத்தமான பிரிஞ்சி இலையில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டுதல் நிறைய பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னா பணம். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு நிறைவேறாத ஆசை எதுவாக இருந்தாலும் இந்த ஆசையை இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சி இலையில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த குபேர காலம் வருது இல்லையா, இந்த டைமில் நீங்கள் எழுதி வைக்கலாம். எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கொஞ்ச நேரம் சாமியாண்டு வச்சு ப்ரே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் கூட பேர்ன் பண்ணிடணும், எரிய விட்டுட்டு அதை என்ன பண்ணணும், அந்த சாம்பல் இருக்குது இல்லையா, தண்ணீரில் கலக்கி செடி இருந்தால் செடியில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக பணம் சேரும். இந்த பிரியாணி இலையில் எழுதுகிற எழுத்து உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இலை தாங்க இந்த பிரியாணி இலை. இதையும் நம்ம இன்றைக்கி குபேரர் பூஜை, அதோட வேலைக்கிழமை, குருவோட நாள், உங்களுக்கு என்ன அதுக்கப்புறம் பௌர்ணமி சேர்ந்து வரதுனால நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி இவங்களுக்கு குபேரருக்கு மஞ்சள் கலரில் சாமந்திலாம் இருக்கும் இல்லையா, மஞ்சள் கலரில் பூ, அந்த மாதிரி பூவால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இவருக்கு, குபேரருக்கு. அப்புறமா அப்படி இல்லை மல்லிகை பூ இருந்தாலும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் மகாலட்சுமி தாயாருக்கு. ஏன்னா இன்றைக்கி பௌர்ணமின்னா சந்திர பகவானுக்கு உரிய நாள். பௌர்ணமின்னா யார்? சந்திர பகவான் தானே, அவருக்கு வெண்மை. அப்புறம் பச்சரிசியில் அர்ச்சனை மாதிரி செய்து அதுலேயும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது இன்னைக்கு சாயங்காலம், அதாவது ஈவினிங் 5:40 8 மணிக்குள்ளே இந்த குபேர பூஜையை நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு அப்படி முடியாதவங்க மறுநாள் வராது, இன்றைக்கே 12 மணிக்குள்ளே இந்த குபேர பூஜையை பண்ணிக்கலாம். மறுநாள் வேண்டாம், வெள்ளிக்கிழமைனாலும் வேண்டாம். மறுநாள் காலையிலன்னு பார்க்க போனால் நீங்கள் 6 to 7 சுக்கிர ஓரை வரும், சுக்கிர பூஜை ஒன்றா நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி பௌர்ணமியும் சேர்ந்துருக்கு, குபேரரும் சேர்ந்து வேலைக்கிழமையும் சேர்ந்து வரதுனால இன்றைக்கி இந்த டைம், அதாவது ஈவினிங் 5:40 நைட்டு 8 மணிக்குள்ளே நீங்கள் இந்த குபேர பூஜையை பண்ணிவிடுங்க. அதாவது 5:40 8 மணிக்குள்ளே இந்த குபேர பூஜையை பண்ணிவிடுங்க. இந்த குபேரருக்கு மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். குபேரருக்கு இன்றைக்கி மஞ்சள் இல்லையா, ஸோ உங்களுக்கு நெல்லிக்காய், குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நெல்லிக்காய் அவருக்கு பிரசாதமாக வைங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் விளக்கு இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் விளக்கேற்றுங்க. இல்லை நெல்லிக்காய் கொட்டை இருந்தாலும் நெல்லிக்காய் கொட்டையில் நீங்கள் விளக்கேற்றுங்க. அப்புறம் குபேரர்னா பச்சை, குபேரருக்கு பிடித்த நிறம் பச்சை நிறம். அதனால் இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் அவ்வளோ அழகாக இருக்கார் குபேரர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குபேரர், அழகாக இருக்கார். இந்த குபேரர் கலரில் திரி இருந்தாலும் போட்டு நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்க. அதாவது ஒரு அகல் எடுத்துக்கோங்க, கீழே ஒரு தாம்பலம் மாதிரி எடுத்துகிட்டு அதில் பச்சரிசி பரப்பிட்டு அதில் ஒரு அகல், அதில் நெய் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா உங்கள் கிட்டே இருக்க நல்லெண்ணெய்
போத்திக்கிட்டு பச்சை கலத்திரி போட்டு அதாவது உங்ககிட்ட நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் கொட்டை இருக்கும் இல்லைங்களா, அது இருந்தாலும் அதில் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. குபேரருக்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க. பிரசாதமாக நெல்லிக்காவை அவருக்கு பிரசாதமாக வச்சுடுங்க. அப்புறம் மஞ்சள் கலர் பூக்களால் நீங்கள் அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். பச்சை அரிசியாலும் அர்ச்சனை பண்ணலாம். இதெல்லாம் நம்ம மகாலட்சுமிக்கும் சேர்த்து நம்ம அர்ச்சனை பண்ணலாம். இப்போ குபேரருக்கு என்னென்ன சொன்னனோ அதையே நீங்கள் மகாலட்சுமிக்கு சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக, அதுவும் இன்றைக்கி அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் தவற விடாதீங்க. இன்றைக்கி நான்வெஜ் மட்டும் சாப்பிடாதீங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி நீங்கள் வேலைக்கிழமை இந்த பூஜையை பண்ணணும். பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கிட்ட பணம் கத்தையாக சேருங்க. இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எழுதியிருக்கோமா, இந்த பிரியாணி இலையை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 5 ரூபாய் இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள் 5 ரூபாய். 5ல் வரா மாதிரி தாங்க வேணும். அதனால் இந்த பணம் இருக்கட்டும், இது தனியாக வச்சிடும். 5 ரூபாய் மட்டும் நமக்கு இந்த டைம், அதாவது 5:40 மைத்ரேயா முகூர்த்தமும் வருதுங்க. அந்த டைம் 5:40 கரெக்டாக டைம் சொல்ல போனால், ஆமாம் 5:40 8 மணிக்குள்ளங்க மைத்ரேயா முகூர்த்தம் வேறு வருது. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி எழுதி வைங்க. நிறைய எனக்கு பணம் சேரணும் அப்படின்னு பிரிஞ்சு இலையில் எழுதி வைங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சது 5 ரூபாவோ 50 ரூபாவோ 500 ரூபாவோ கவர் இருந்தால் கவரில் போட்டு வச்சுக்கோங்க. மஞ்சள் கலர் கவராக இருந்தால் ரொம்ப உத்தமம். அப்படி இல்லைன்னா வெள்ளை கலர் கவராக இருந்தாலும் ஓகே, அதில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி ரெட் கலர் உண்டி குபேரர் இதில் தாங்க நான் சேர்த்து வைப்பேன் பணத்தை. பாருங்கள், இதில் இருக்க பார்த்தீங்களா, இதில் போடுவேன். இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட இன்றைக்கி 5 ரூபா இருக்குது. மைத்ரேயா முகூர்த்தம் வரும்பொழுது நீங்கள் எடுத்து அந்த உண்டியலில் பின்னாடி இருங்க, டேர்ன் பண்ணிக்கிறேன், இதில் எடுத்து இப்படி போட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சேர்த்து வைங்க. வேலைக்கிழமை இந்த குபேர பூஜை பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு பிரசாதமாக நெல்லிக்காய் வச்சுருங்க. நெல்லிக்காய் கொட்டையில் தீபம் போடுங்க. மஞ்சள் பூவால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனையாலையும் அர்ச்சனை பண்ணுங்கள். பண்ண உங்கள் லைஃப்பில் நிறைய அந்த பணம் வரத்துக்கு வீட்டில் நிறைய தடை இருக்கும் இல்லையா, அந்த தடையெல்லாம் விலகிட்டு நம்மக்கிட்ட நிறைய பணம் எங்கேயாவது லாக் ஆகிருக்கும் இல்லையா, அந்த பணமெல்லாம் நம்மளை தேடி வருங்க. மொத்தத்தில் நம்ம கையில் பணத்தை கத்தையாக அள்ளுவோங்க. எண்ணவே முடியாது, அள்ளுவோம். அந்தளவுக்கு பணம் நம்மக்கிட்ட குவியும். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ எவ்ரிபடி.